அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பள்ளி விழும் பலனை பற்றி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. நேற்றுக்கு நம்மக்கிட்ட ஜாதக பார்க்க வந்து கேட்டாங்க, அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ பள்ளி நம்மேல் விழுந்தால் நமக்கு ஏற்பட போகும் நன்மை தீமைகளை அறிகுறியாக நம்மளுக்கு தெரிவிக்கும். அதான் நம்ம முன்னோர்களும் தெரிவிச்சிருக்காங்க, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தலையில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம்னா துன்பம் உண்டாகும், வலது பக்கம் கலகம் உண்டாகும். நெற்றியில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் கீர்த்தி உண்டாகும், வலது பக்கம் லட்சுமி கடாசம் உண்டாகும். வயிற்றில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வலது பக்கம் தானியம் பெருகும். முதுகில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் கவலை அதிகமாகும், வலது பக்கம் நஷ்டம் ஏற்படும். கண்ணில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் பயம் உண்டாகும், வலது பக்கம் சுகம் உண்டாகும். தோளில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் வெற்றி உண்டாகும், வலது பக்கம் வெற்றி உண்டாகும். கபாலத்தில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் வரவு உண்டாகும், வலது பக்கமும் வரவு உண்டாகும். கணுக்காலில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் பயணம் ஏற்படும், வலது பக்கம் செலவு உண்டாகும். மூக்கின் மேல் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் கவலை ஏற்படும், வலது பக்கம் வியாதி உண்டாகும். மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் கீர்த்தி உண்டாகும், வலது பக்கம் பீடை ஏற்படும். தொடையில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் சஞ்சலம் உண்டாகும், வலது பக்கம் பிதா அதிர்ஷ்டம். நகத்தில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் நஷ்டம் ஏற்படும், வலது பக்கம் செலவு உண்டாகும். காதில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் லாபம் உண்டாகும், வலது பக்கம் ஆயுள் அதிகரிக்கும். மார்பில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் சுகம் ஏற்படும், வலது பக்கம் லாபம் அதிகரிக்கும். கழுத்தில் பள்ளி விழுந்தால் இடது பக்கம் வெற்றி கிடைக்கும், வலது பக்கம் பகை உண்டாகும். இதெல்லாம் பள்ளி விழும் சாஸ்திரத்தின் பலன். இதை தெரிஞ்சு வச்சிங்க, உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ வீட்டில் பள்ளி இல்லைனாலும் வண்டியில் செலவுல மரத்துக்கு மேலேருந்து விழும். ஒருத்தர் பள்ளி விழுந்துச்சுன்னா பயப்படுவாங்க. பள்ளி விழுந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் எதுவும் ஏற்படாது. இப்போ இந்த சொன்ன அதாவது இந்த அடிப்படையிலேயே அதனுடைய பலன்கள் நடக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.